பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளில் உங்களை இப்படியாக சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. இந்த வாரம் நமக்கு முதல் வாரமாக இருக்கின்றபடியினாலே கர்த்தருக்கு சித்தமானால் நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறமாக இருக்கிற WCC காலேஜ், அதுக்கு மேற்கு பகுதியிலே அந்த ரவுண்டான பக்கத்தில் விஜயதா மண்டபம் இருக்குது. அதுக்கு மேற்கு பகுதியில் இருக்கிற YMCA ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக அடியார் தனித்தனியாய் ஜெபிப்பேன். எல்லாருக்கும் சிறப்பான விருந்து பரிமாறப்படும். எனவே அனைவரும் திரண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக தரும் விடுதலையை நீங்கள் பெற்றுச் செல்லுங்கள் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியினாலே காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் ஆசிரிய தேவனுடைய மாளிகையிலே நான் இருப்பேன். யாராவது என்னை சந்தித்து ஜெபிக்க வேண்டும், தனிமையில் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் தாராளமாய் வந்து சந்திக்கலாம். மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் இருப்பேன். நீங்கள் வரலாம், வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு செல்லலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். நம்முடைய ஊழியத்தில் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் சிறப்பாக செயல்பட்டு வருவது நீங்கள் அறிவீர்கள். ஏராளமானவர் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த புதிய மாதத்தில் 4 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக, எப்பொழுதும் ஜெபம் நடத்தப்படுகிற ஒரு முதியோர் இல்லமாக இருக்கிறது. எனவே நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யாரெல்லாம் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாடுகிறார்களோ அவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்த வேண்டும். மிக சிறப்பான உணவு வகைகள் அவர்களுக்கு பரிமாறப்பட்டு வருகிறது என்பதையும் உங்களுக்கு நாம் அறிவிக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக இப்பொழுது புதிதாக அனாதை பிள்ளைகளுக்கான இல்லம் மற்றும் அவர்கள் படிப்பதற்கான ஸ்கூல் நாம் கேட்டு இருக்கிறோம். ஏராளமான பணம் நமக்கு அது தேவை. கர்த்தர் அந்த தேவை சந்திக்கும்படியாக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, யோவான் 19வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவகர் முள்ளுகளினாலே ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கு முன்பதாக என்ன நடந்தது என்பதைத்தான் இங்கு பார்க்கிறோம். வாரினாலே பிலாத்து அடிப்பித்தான். வாரினா சும்மா நகைச்சுவைக்காக அடிக்கிற வாரினால், வாரினல்ல, சவுக்கல்ல, பயங்கரமான முள் கம்பிகள் இருக்கிற சதையை பித்து எடுக்கிற அந்த வாரினாலே பிலாத்து போர்ச்சேவகர்களை வைத்து ஆண்டவர் இயேசுவை அடிப்பித்தானா. பாருங்கள், ஒவ்வொரு முறை இயேசுவை அடிக்கும் பொழுதும் அவருடைய சதையை அது பித்து கொண்டு வந்தது. மீன் முட்கள் போல இருந்து கிழித்து கொண்டு வந்தது. அவர் கதறினார். அவரை எத்தனையோ முறை வாரினாலே அடித்தார்கள். போர்ச்சேவர்கள், நன்கு பலமுள்ளவர்கள் இயேசுவை அடித்தார்கள். லெந்து நாட்களிலே நாம் இருக்கின்றோம். நாம் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். நாம் முக்கியமாக தியானம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவருடைய சரீரத்தில் சவுக்கினாலே போட்டு அடித்தார்கள், இரும்பு கம்பியினாலே அடித்தார்கள். முட்கள் அப்படியே அவருடைய சதையை கிழித்து கொண்டு வந்தது, இரத்தமாய் ஓடியது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக இயேசுவை வாரினாலே அடிக்க வேண்டும், குற்றவாளிகளைத்தானே அடிக்க வேண்டும், பாவிகளைத்தானே அடிக்க வேண்டும், கொலை குற்றங்களை செய்தவர்களை தானே அடிக்க வேண்டும். இயேசு என்ன பாவம் செய்தார்? அவர் ஒரு பாவம் செய்யவில்லையே.
என்னிலே பாவம் உண்டு உங்களில் யாராவது சொல்ல முடியுமா என்று சவால் விட்டு கேட்ட பரிசுத்தமான புனிதமான தலைவர் அல்லவா அவர். அவரை ஏன் வாரினாலே அடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த நாளில் கேள்வி. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்திருக்கிற அக்கிரமங்களுக்காக நம் மீது பட வேண்டிய அந்த அடிகளை அவர் தன் மீது போட்டுக்கொண்டார். என் பிள்ளைகளுக்கு இந்த அடியை தாங்க முடியாது, எனவே என்னை அடியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை கொடுத்தார். பிள்ளைகளால் தாங்க முடியாது, பிள்ளைகளை அடித்தா அவங்களுக்கு தாங்க முடியாது. அவருக்கு அந்த அளவுக்கு நம் மீது அன்பு, அந்த அளவுக்கு நம் மீது பாசம். எனவே தான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்கிறாங்க. ஏசப்பா நமக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது, நமக்கு வந்தால் தாங்க முடியாது என் பிள்ளைகள் பாவம்னு சொல்லி என்னை அடியுங்கள், நானும் என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி நமக்காக அந்த அடிகளை தாங்கி கொண்டார். எவ்வளவு ஒரு உன்னதமான அன்பு, எவ்வளவு ஒரு உண்மையான அன்பு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்திருக்கும் என்றால், அவர் ஒரு தவறு செய்யவில்லை என்றாலும் நமக்காக அந்த அடிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். பயங்கரமான அடி அவருக்கு விழுந்தது. குற்றமே செய்யாத அந்த ஆண்டவர் நன்மை செய்து 3 வருடங்களாய் ஓடி ஓடி சென்று பலருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்த அவரை வாரினாலே அடித்தார்கள். அந்த அடியில் ரத்தம் ஒவ்வொருடைய சரத்தில் எங்கெல்லாமோ பீறிட்டு வந்தது. ஓ என்று அவர் கதறினார். ஆனால் ஈவிரக்கம் இல்லாமல் அவரை அடித்தார்கள். இந்த சரீரமானது இந்த பூமியிலே வாழுகிற காலங்களில் 2 காரியங்களை செய்கிறது, சந்திக்கின்றது. ஒன்று, நம்முடைய சரீரத்தில் வளர 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 பாவ உணர்வுகள் அதிகரித்து நாம் சரீரத்தினாலே நிறைய பாவங்களை செய்கின்றோம். இந்த சரீரம் ஏராளமான பாவங்களை வாஞ்சிக்கிறது, விரும்புகிறது, செய்கிறது. வாலிபத்தின் காலங்களில் இருக்கும் பொழுது, உடம்புல வல்லமை இருக்கும் பொழுது பாவம் செய்கிறது. அந்த பாவங்களுக்கு தண்டனையாக சவுக்கடி கொடுக்கப்பட வேண்டும். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய சரீரம் செய்கிற பாவங்களுக்காக அவர் தன்னுடைய சரீரத்தில் இந்த அடிகளை ஏற்றுக்கொண்டார். 2வதாக, இந்த சரீரத்தில் கணக்கற்ற வியாதிகள். மனுஷனுடைய சரீரம் மிகவும் பலகீனமானது. வயசாக என்னெல்லாமோ வியாதி வருகிறது. வியாதி வந்துருச்சுன்னா அது குட்டி போடுகிறது. ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அது கூடவே எத்தனையோ வியாதி வருகிறது. ஒரு சில நாட்களிலே மனிதர்கள் மிகவும் பலகீனமானவர்களாய் மாறுகிறாங்க. எவ்வளவோ ஸ்ட்ராங்காக இருந்தவங்களாம் பார்க்குறதுக்கு பரிதாபமாக ஆயிடுறாங்க. சரீரம் என்றாலே அங்கே வியாதிகள் குடியிருக்கின்றது. எத்தனையோ வியாதிகள் குடியிருக்கிறது. அவைகளை சரி செய்ய வேண்டும் என்றால், சரீரத்துக்கு பழைய பலன் வேண்டும் என்றால் சாவுக்கினால் அடிக்கணும். அந்த வியாதிகளை அடித்து கொள்ளணும். அது கொண்டு வருகிற ஆவிகளை விரட்டணும். அதுக்காக தான் ஆண்டவர் என்னை அடியுங்கள் என்று சொல்லி தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். இயேசு நம்முடைய சரீரத்தில் காணப்படுற வியாதிகள் போக வேண்டும் என்பதற்காக அவர் தன் சாட்டையடிகளை அவர் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன வியாதியை இன்றைக்கு நீங்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் சரி, அதற்கு நீக்குவதற்கான விலைக்கரையத்தை இயேசு செலுத்தி விட்டார். அவரை வாரினாலே அடித்த பொழுது, கம்பிகளாலே ஆணிகளாலே அடித்து, அந்த சவுக்கினாலே அடித்து இழுத்த பொழுது அதை அவர் பொறுத்து கொண்டார் என்று சொல்லி நீங்கள் அதை உணர்வீர்கள் என்றால், அறிக்கை செய்வீர்கள் என்றால், உங்கள் சரீரத்தில் காணப்படுற வியாதிகள் உங்களை விட்டு நீங்கிவிடும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் அது நீங்கிவிடும். ஏசப்பா சரீரத்தில் சவுக்கு வைத்து அடிக்க உங்கள் சரீரத்தில் காணப்படுற வியாதிகள் எல்லாம் அப்படி நீங்கிறோம். எவ்வளோ வியாதியோடு படுத்திருந்தாலும் ஏசப்பா சவுக்குனால் அடிக்கப்படுவதை அப்படியே நீங்கள் தியானித்து பாருங்கள். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கி நீங்கள் பலம் பெறுவீர்கள். இழந்து போன சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கடந்து போவீர்கள். அருங்கள். 2ஆம் வசனம் சொல்கிறது, யோவான் 19:2. போர் சேவகர் முள்ளுகளினாலே ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேலே வைத்து, முள்ளுகளினாலே ஒரு முடியை பண்ணி அவர் சிரசின் மேல் வைத்து ஒரு சிவப்பான அங்கி அவர் கொடுத்து. முள்ளுனா பெரிய முள், சின்ன குட்டி முள்ளெல்லாம் கிடையாது, பெரிய முள். அதை பித்து எடுத்து அதை ஒரு சிரசில், அந்த தலையில் ஒரு கிரீடம் மாதிரி சூட்டி அவர் தலையில் கொண்டு வச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு வெர்ஷனில் வாசிக்கிறோம், அந்த தலையில் அந்த முள்களில் முடியை வச்சு அதை கம்பு வச்சு மாறி மாறி அடித்தாங்களாம். உள்ளங்காலிலே முள் குத்தும் பொழுதே நமக்கு அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவருடைய தலையிலே முள்முடி, அதை கம்பினால் அடிக்கிறாங்க. உள்ளே பாய்ந்து செல்லுகிற தாங்க முடியாத வேதனையின் மத்தியிலே அவர் துடித்தார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். மனிதர்களுக்கு தலைக்குள்ளே இருப்பது மூளை. அந்த மூளை தான் இன்றைக்கு தவறான சிந்தனைகளை செய்கிறது, பாவமான சிந்தனைகளை செய்கிறது. நம்ம கிளாஸில் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது, ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது நிறைய மாணவர்கள் எங்கேயோ சிந்திச்சிட்டு இருப்பாங்க. டே அப்படின்னா தான் அவங்க சுயநினைக்கு வருவாங்க.
இன்றைக்கு 100% வாலிபர்கள் தவறான சிந்தனைகள், பாவ சிந்தனைகள், தவறான காரியங்களே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முடி அவர்களுக்கு சூட்டப்பட வேண்டும். தவறான சிந்தனைகளை நாம் செய்ய 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 தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் மறந்து விடாதீர்கள், அதற்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனை அந்த தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு அடிக்கப்பட வேண்டும். என் பிள்ளைகளை நீங்கள் தலையிலே முள்முடி சூட்டி அடிப்பீர்கள் என்றால் அவர்கள் எப்படி தாங்குவார்கள்? எனவே நான் அவர்களின் சார்பாக அந்த முடியை சூட்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சூட்டிக் கொண்டார். என்னை அடியுங்கள் என்று சொல்லி தலையை கொடுத்தார். அந்த முள்முடியை வைத்து வைத்து அடித்தார், கம்பினால் அடித்தார்கள். ஐயோ ஐயோ என்று சொல்லி கதறினார். இந்த உலகத்தில் சாத்தா முதலாவது அந்த அசுத்த சிந்தனைகளை தான் கொண்டு வரான். அதில் தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாலிபரெல்லாம் கெட்டு போய் வாழ்க்கை சீரழிந்து போகிறது. ஒன்று பக்கம் வாழ்க்கை அழிந்து போகிறது, இன்னொன்று செய்த பாவத்துக்கு தண்டனை என்று ஒன்று உண்டு. அந்த தண்டனை தான் இயேசு தன் தலையிலே போட்டுக்கொண்டார். இரண்டாவதாக, நிறைய பேருக்கு இன்றைக்கி தலைக்குள்ளே கட்டி, மூளைக்குள்ளே பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகி மூளையில் அடிபட்டுச்சு, அப்படி படுத்து கிடக்கிறாங்க. என்ன நடக்கிறதுனே தெரியல, விளையின்னு டெட் ஆகிட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரித்துக்குரியவர்களே, அதையெல்லாம் உயிரோடு எழுப்பு தான் நம்முடைய ஆண்டவராகிய மன்னவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலையிலே முள்முடியை சூட்டினார். மூளையில் காணப்படுற எல்லா வியாதிகளையும் நீக்குவது கடினமான காரியம் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். நான் அதை சுமக்கட்டும், அந்த வியாதியை நான் சுமக்கட்டும், தலைக்குள்ளே காணப்படுற வியாதிகளை நான் சுமக்கட்டும் என்று சொல்லி அங்கே மிகவும் ஒரு கடினமான பாதையிலே ஆண்டவர் செல்வதற்கு ஒப்புக் கொடுக்கிறார். தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொள்கிறார். அந்த வியாதியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். எத்தனையோ பேர்களை என் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன். தலையில் அடிபட்டு அவர்கள் முடிவை சந்தித்தார்கள், மறித்து போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் மறிக்கக்கூடாது என்பதற்காக தன் தலையில் அந்த முள்முடி ஏற்றுக்கொண்டார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. நாம் அதை சிந்திக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது, எவ்வளவு தலையில் அடிபட்டிருந்தால், மூளைக்குள்ள கிரிகள் இருந்தால் அதெல்லாம் நீக்கப்பட்டு புது தலையாக, புது மூளையாக மாற்றப்படும். ஆனால் அதை உணர்ந்தால்தான், அவங்க உணர முடியாமல் இருப்பாங்கன்னா அவங்க சார்பாக, அவங்களுக்கு சொந்தமாக இருக்கிற நாம, நண்பர்களாக இருக்கிற நாம உணர்ந்து ஜெபிச்சா அந்த தோஷங்கள் நீங்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, 3வது வசனம், யூதரு ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினாலே அடித்தார்கள். 3வதாக ஆண்டவர் நமக்காக பெரிய அளவில் பரியாசம் செய்யப்பட்டார். யூதருடைய ராஜாவே நீர் வாழ்க என்று சொல்லி ஒரு அடின்னு அடித்தாங்களாம். கண்ணை மூடு, நான் அடிக்கிறேன், யார் அடித்தா நீ திருக்கரசனம் சொல்லு, அஹான்னு சொல்லி 300க்கும் அதிகமான போர்ச்சேவர் அவரை அடித்து, அவருக்கு சிகப்பு அங்கியை உடுத்தி ராஜாவை போல அவரை பரியாசம் செய்தாங்க. நீ யூதருடைய ராஜா தானேன்னு சொல்லி அவரை பரியாசம் செய்தாங்களா? உண்மையிலே அவர் தான் யூதருடைய ராஜா, இந்த உலகத்துக்கே ராஜா அவர் தான். ஆனால் அவரை ராஜான்னு சொல்லி பரியாசம் செய்து அவரை அடித்தார்களா? ஒரு பக்கம் சர்வத்திலே உபாதை அவர்கள் கொடுத்தார்கள், வாரினாலே அடித்தார்கள், சிரசிலே முள்முடியை சூட்டி அடித்தார்கள். இன்னொன்று வார்த்தையால் அடிக்கிறாங்க, பரியாசம் செய்கிறாங்க. அவர் மனதை நோகடிக்கும்படியாக, அவருடைய வார்த்தையினாலே அவரை காயப்படுத்தும்படியாக, அவரை அவமானப்படுத்தும்படியாக ஜனங்கள் அப்படியாக அவரை பரியாசம் செய்தார்கள் என்று காண்கின்றோம். சாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான், இன்னொரு பக்கம் பரியாசக்காரனாக இருக்கின்றான். சீமேயி தாவீது எல்லாவற்றையும் இழந்து அவர் தலையில் கை வைத்து கொண்டு, பொழுதி அள்ளி போட்டுக்கொண்டு வெறுங்காலம் நடந்து போன பொழுது, மகன் அப்சலோமுக்கு பயந்து நடந்து போன பொழுது கல்லை தூக்கி வீசி கெட்டவாத்தை சொல்லி பரியாசம் செய்தார் என்று நான் காண்கின்றோம். இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுதும் பரியாசம் செய்தார்கள் என்று சொல்லி காண்கிறோம். பரியாசம் செய்பவர்கள் இந்த பூமியில் எத்தனையோ பேர், எத்தனையோ காலமாக இருக்கிறாங்க. பிறரை கேவலமாக பேசுகிறவங்க, கெட்டாவது சொல்லி திட்டுறவங்க, அநியாயமாக பேசுகிறவங்க இந்த பூமியில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த பரியாசம் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாகவும் வந்திருக்கலாம். உங்களையும் பரியாசம் செய்கிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கலாம். கேவலமாய் பேசுகிறவர்கள், கெட்ட வார்த்தை சொல்கிற நிறைய பேர் இருக்கலாம். அந்த பரியாசம் எப்படி இருக்கிறது என்பதை நான் உணரட்டும் என்பதற்காகவே ஆண்டவர் அந்த கடுமையான பாதையின் வழியாக கடந்து போனார். இன்றைக்கு பரியாசம் செய்யப்படுவதனாலே உங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் என்பதை புரிந்து கொள்கிறார். அந்த பரியாசக்காரர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கின்றார். Today Jesus Christ has perfectly known how much painful it is to go through the path of mockery. பிறரை கேவலமாக பேசுகிறதை வழக்கமாக வைத்திருக்க, கிண்டல் அடிப்பதை, நக்கல் அடிக்கிறதை வழக்கமாக வைத்திருக்கிற எத்தனையோ பேர்களை நான் காண்கிறோம்.
ரொம்ப கொடூரமான உலகம் இது. கொடூரமாய் பிறரை கேவலமாய் பேசுகிற, கெட்ட வார்த்தைகளை பேசுகிற, கேவலமாய் பேசுகிற எத்தனை பேர்கள் இந்த பூமியிலே உண்டு. அவர்களுக்கெல்லாம் நம்மை போல தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்பவர்கள் அல்வா சாப்பிடுவது போல அவர்களை கேவலமாக பேசுகிறாங்க, ஊழியக்காரங்களை கேவலமாக பேசுகிறாங்க, பரியாசம் செய்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த பாதையின் வழியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு போனார். யூதருடைய ராஜாவே வாழ்கின்னு சொல்லி அவரை பரியாசம் பண்ணுறாங்க. அவருக்கு மேலே முட்டங்கால் போட்டு அவரை அடிக்கிறாங்க, கிண்டல் செய்கிறாங்க. அதையும் நம்முடைய ஆண்டவர் பொறுத்து கொண்டார். இன்றைக்கு யாரெல்லாம் பரியாசம் செய்யப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கேவலமாய் பேசப்படுகிறார்களோ, அவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் உற்று நோக்கி பார்க்கின்றார். நானும் ஒரு நாள் இந்த பாதையின் வழியாய் போனேன். எனவே உன்னுடைய வேதனை நான் அறிந்திருக்கிறேன். நான் உன்னை சுகமாக்குவேன். நான் உன்னை இப்படிப்பட்டவருடைய கைக்கு உன்னை நீங்களாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் அந்த பாதையில் கடந்து போனதுனால தான் அவர் மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு பிதாவுடைய வலது பரிசத்திலே உட்கார்ந்தார். சர்வ அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னார். யாரெல்லாம் பரியாசம் செய்யப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலும் இந்த உலகத்துக்கு பிற்பாடு இருக்கிற வாழ்விலும் ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தி. A very big life is waiting for you. ஆண்டவர் உங்களுக்கு மகத்துவமான காரியங்களை, எண்ணி முடியாத காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உயர்வுகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சந்தோஷத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதுதான் நல்ல செய்தி. எனவே இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரியாசம் செய்ய 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உயர்த்தப் போகிறார். இந்த உலகம் உங்களை கேவலமாய் பேச பேச, யார் உங்களை கேவலமாக பேசுனா உங்களை கண்ணுக்கு முன்னால் உயர்த்துவார். அண்ணால கேவலமாக பேசினா அவ சக்களத்தி. அதனால தான் அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசியை, 2 மகத்துவமான இஸ்ரவேல் ராஜாக்களை அபிஷேகம் செய்த தீர்க்கதரிசியாக சாமுவேலை ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். அன்னால் பரியாசம் பண்ணப்படலைன்னா அவ்வளோ பெரிய ஒரு குழந்தை அவளுக்கு கிடைத்திருக்காது. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி குழந்தையாக பிறந்திருக்க மாட்டார். அன்னால் பட்ட பரியாசம்தான் அவளுக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கொண்டு வந்தது. எனவே நீங்கள் இதை மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 4வது வசனம். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். நான் ஒரு குற்றமும் காணலை. பிலாத்து சொல்கிறேன், நான் இவன்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கல. எதுக்காக இந்த மனுஷன் மேலே எப்படி குற்றம் சுமத்துறீங்க? நான் ஒரு குற்றமும் காணவே இல்லையே. இதே போல் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். கிறிஸ்தவர்களாகி நம்ம பார்த்து எல்லாரும் சொல்லணும், உங்கள்கிட்ட ஒரு குற்றமும் யாரும் சொல்ல முடியாது. ஆண்டு அறியாதவங்க நம்மளை சூழ்ந்திருக்காங்க. படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்லணும், ஒரு குற்றமும் நான் காணலையே. அப்படி சொல்ல முடியுமா? பிள்ளாச்சு சொல்ல, ஒரு குற்றமும் நான் காணவே இல்லை. இந்த மனுஷன்ட்டு ஒரு தவறையும் நான் காணவே இல்லைன்னு சொல்லி அவர் சொல்கிறார். நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? நம்மை குறித்து அப்படி சொல்ல முடியுமா? உன் உதடல்ல, புறத்தியானுடைய உதடே உன்னை புகழட்டும் என்று சொல்லி நானே சொல்லுகிறேன். இந்த பூமியில் வாழ்கிற காலங்களில் குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை, அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். நம்ம பார்க்குறவங்களாம் சொல்லணும், இந்த ஐயா மாதிரி ஒரு குற்றமற்ற வாழ்க்கை நான் பார்த்ததில்லை. அவர் குற்றத்தை பார்த்ததில்லை. அவர் கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்ததே இல்லை. அவர் தண்ணி சிகரெட்டு அடித்து நான் பார்த்ததே இல்லை. அவர் உதவி தான் செய்வார். அவர் உபத்திரவமாக இருக்கவே மாட்டார். இவரை போல ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லணுங்க. பிலாத்து சொன்னான், அவ்வளோ பெரிய அதிகாரி சொன்னான், நான் இவரிடத்துல ஒரு குற்றமும் காணவில்லை. சாட்சியாய் சொல்கிறான். எல்லா யூதரும் நிற்கிறாங்க, சாட்சியாய் சொன்னான். அப்படி வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்தில் ஏசப்பாவுக்கு சாட்சியாக நாம் இருப்போம். நம்முடைய வாழ்க்கை குறைவற்றதாக இருக்கட்டும். நம்முடைய வார்த்தைகள் குறைவற்றதாக இருக்கட்டும். அவனுடைய கட்டளைகளை நாம் பின்பற்றுவோம், உதவி செய்வோம். ஒருத்தருக்கும் உபத்திரவம் செய்ய வேண்டாம். கனிவான ஆறுதலான வார்த்தைகளை பேசுவோம். ஒருத்தருடைய மனதையும் உடைக்கும்படியாக நம்ம பேச வேண்டாம். வேதனைப்படுத்தும்படியாக பேச வேண்டாம். குற்றம் சுமத்த வேண்டாம். எப்பொழுதும் நலமானவைகளை பேசுவோம். நலமானபடி நாம் வாழ்வோம். இதில் எந்த காலங்களிலே நாம் நிற்கின்றோம்? இயேசு சிலுவையில் நமக்காய்ப்பட்ட பாடுகளை அனைவரும், நம்ம கோபங்கள்லாம் அப்படியே அழியட்டும். அப்படி பெருமைகளெல்லாம் நம்மை விட்டு போகட்டும். நம்மை குறித்து நாம் உயர்வாய் பேசுகிறதெல்லாம் நம்மை விட்டு போகட்டும்.
என் சொல்லிப்படி தான் எல்லாரும் கேட்குறோம், நான் சொல்லிப்படி தான் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிற எண்ணங்களே அழிந்து போகட்டும். நம்மை குறித்து உயர்வாய் பேசுகிற காலங்களாக முடிவுக்கு வந்து சிலுவை குறித்து நாம் உயர்வாக பேசுவோம். இயேசுவை குறித்து உயர்வாக பேசுவோம். அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகளை குறித்து நம்ம பேசுவோம். அப்படி பேசுவோம்னா இந்த லெந்து நாட்களை நாம் கொண்டாடுவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒருவேளை வேறு பல தியாகங்களை நாம் செய்யலாம். பூ வைக்காமல் இருக்கலாம், ஷேவ் பண்ணாமல் இருக்கலாம், இந்த நாட்களில் கறி மீன் சாப்பிடாமல் இருக்கலாம், நல்லது. அதை விட நம்முடைய மாம்சம் சாகட்டும், நம்முடைய பெருமை சாகட்டும். இயேசு நமக்காய் பட்ட பாடுகள் நினைத்து 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 நம்முடைய அகம்பாவிதம் சாகட்டும், பொறாமைகள் சாகட்டும், குற்றம் சுமத்துவது சாகட்டும், நான் என்கிற எண்ணம் சாகட்டும். நம்மை பார்க்கிறவர்களிடத்தில் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்று சொல்லட்டும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவரை வாரினால் அடிப்பித்தார்கள், பித்து கொண்டு வந்தது, சதை பித்து கொண்டு வந்தது. முள்முடி சூட்டி அந்த முடியில் மறுபடியும் அடித்தார்கள். ஐயோ, உயிர் வேதனை போல். எப்படி நம்முடைய ஆண்டவர் அதெல்லாம் சகித்தார்? பரியாசம் செய்த யூதர் ராஜாவே வாழ்வின் பரியாசம் செய்தாங்க. ஆண்டவர், எப்படி நீங்கள் அதை சகிச்சிங்க? எங்களுக்காக எந்த அவமானங்களை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க? நாங்கள் படக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் நீங்கள் விட்டுக்கொண்டீங்கப்பா. சிலுவையில் உங்களுடைய அன்பை எங்களுக்கு அன்பித்தீங்களே, தகுதி இல்லாத எங்களுக்காக. பாவிகளாக எங்களுக்காக நீங்கள் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டீங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சர்வ வல்லமுடைய தேவனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, எங்களுடைய வியாதிகள் எல்லாற்றையும் நீங்கள் சுமந்துட்டீங்க, எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் சுமந்துட்டீங்க. நாங்கள் சுமக்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்கள் சரீரத்தில் வியாதி வரக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படி வியாதி வந்திருக்கணும். இப்பொழுதே ரத்தத்தினால் அது கழுவுங்க, அந்த வியாதிகளை தொடச்சி எடுத்துருங்க. யூ ஆல்ரெடி கேரிட் அவே ஆல் தி சிக்னஸஸ். எல்லா வியாதிகளையும் சுமந்துட்டீங்க. மூளைக்குள்ள இருக்கிற வியாதிகளை சுமந்துட்டீங்க, கட்டிகளை சுமந்துட்டீங்க. நன்றி அப்பா, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. குணமளிக்கிற ரத்தம், இயேசுவின் ரத்தம், குணமளிக்கிற ரத்தம் பிள்ளைகளை சுகமாக்கட்டும். கடன் பாரங்கள், தரித்திரங்கள், அதுக்கு காசு இல்லை, இது காசு இல்லை, எல்லா சூழ்நிலையும் மாற பண்ணட்டும், மறைய பண்ணட்டும். உடைய கிருபை தாங்கட்டும், உடைய இரக்கம் தாங்கட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நீ வாழ வைத்தரலும். இன்றைக்கு இப்பொழுது ஒரு அதிசயம் செய்தரலும், அற்புதம் செய்தரலும் அப்பா. உடைய கிருபை தாங்கட்டும் ஐயா, உடைய இரக்கம் தாங்கட்டும் அப்பா. என் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக யாவற்றையும் நீ செய்து முடித்தரலும். கண்மணி போல காத்தரலும். இரக்கத்தினால் என்னுடைய பிள்ளைகளை முடிசூட்டியரலும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ராஜா, பரியாசத்தின் மத்திலே வாழ்கிறவர்கள், அண்ணால் பரியாசத்தின் மத்திலே வாழ்ந்தால், தாவீது பரியாசத்தின் மத்திலே வாழ்ந்தார். அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்வு உண்டு, அவர்கள் சிறப்பான உயர்வு உண்டு என்பதை கற்றுத்தார். பரியாசத்தை தாங்க முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும். அவர்கள் எந்த அளவுக்கு பரியாசம் பண்ணப்படுகிறார்களோ அந்த அளவு அவர்களுக்கு உயர்வைத்தார். வேலை இல்லாதனால, கல்யாணம் ஆகாதனால, திருமணமாகி பிள்ளை இல்லாதனால, சொந்த வீடு இல்லாதனால எவ்வளவோ பரியாசம் பண்ணப்படுறாங்க. கடந்த காலம் செஞ்ச தவறுகளை வச்சு பரியாசம் பண்ணுறாங்க. நீங்கள் தான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீங்கள் தான் அவர்களை தொட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தேவனுடைய வல்லமை ஒவ்வொருக்குள்ளே இறங்கட்டும், குடும்பங்களுக்கு இறங்கட்டும், வியாபாரம் பண்ணுற இடங்கள், பிஸ்னஸ் பண்ணுற இடங்களில் இறங்கட்டும். கெட்ட குமார்கள் நல்ல மனந்திருந்திய மைந்தர்களாய் மாற்றுங்க. போதை, கஞ்சா, ஆண்டவரை சிகரெட்டு, தகப்பன் தண்ணி, சாராயம், மொபைல் ஃபோனு, பைக்கு, தகப்பன் அடிமைத்தனங்கள்லேருந்து ஒவ்வொரு மீட்டுக்கொள். வீலிங் பண்ணுறவங்க உயிர் ஒரு நிமிஷத்தில் பெயருங்கிறத உணர்ந்து பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவரை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. எப்படியாவது அவர்களை மீட்டெடுத்து கொள்ளுங்கப்பா, எப்படியாவது மீட்டெடுத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு பலம் சுகமும் தாருங்க. வயதானக்களை விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. அத்தனை நாடுகளை, அத்தனை மக்களை, எங்கள் தாய்த்து நாட்டை அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற நாள்தோறும் நம் நிகழ்ச்சியில் பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை, அடைக்கலான்குரிய முதியோர்களத்தில் அநேக இடங்கள் உண்டை சேர்வதற்கு அநேக முதியோர்கள் அழைத்து கொண்டு வாருங்க. அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை ஆரம்பிக்க உதவி செய்யுங்க, மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம். மரியாள் வளர்த்த மைந்தன் மனித தெய்வம் அவதரித்தார். மாடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா, மாடுகட்டும் தொழுவத்திலே மாணிக்கம் பிறந்ததம்மா. அந்தி வானம் சிவக்குதம்மா, அள்ளி மலை சிரிக்குதம்மா, அந்தி வானம் சிவக்குதம்மா, அள்ளி மலை சிரிக்குதம்மா. ஆண்டவராம் இயேசுபிரான் அன்பு மனம் மணக்குதம்மா, ஆண்டவராம் இயேசுபிரான் அன்பு மனம் மணக்குதம்மா. ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம். முள்மூடி சூட்டி வந்த முதல் தலைவன் இயேசுவுக்கு, கல்வாரி சிலுவையிலே காயப்பட வைத்தனரே, கல்வாரி சிலுவையிலே காயப்பட வைத்தனரே. உயிர் மறித்தெழுந்த எங்கள் உத்தமரே இயேசுவையா, நீரின்றி உலகத்திலே நீதி தெய்வம் வேறு உண்டோ, நீரின்றி உலகத்திலே நீதி தெய்வம் வேறு உண்டோ. ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம், பாவிக்கு இரட்சகராம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளராம். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சகல காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா.